ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கார்ன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் பொடிக்கறி பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரே ஒரு தக்காளி, மிக்சியில் வந்துங்க 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே முழு மிளகா, வரமிளகா 3 எடுத்து வச்சுட்டேங்க. அரைச்சிட்டு வந்து இதில் மாற்றிட்டு, அடுத்தது இஞ்சி பூண்டுங்க. பூண்டு வந்துங்க ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. 2 வெங்காயம் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்து எல்லாம் ஒரு தட்டில் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. வரமிளகா 3 எல்லாம் ரெடி பண்ணிவிட்டுங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. அது மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா கலக்கி கீழே ஊற்றிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு தண்ணி மாற்றிங்க கத்திரிக்காயை ஜல்லடையில் எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி வடிகட்டிட்டுங்க. பார்த்திங்களா, ரெட்டை கத்திரிக்காய் ஒன்று இருக்குது. கத்திரிக்காய் வாங்கிட்டாங்க. அடுத்தது அதை 2ஆக கட் பண்ணி இப்படி நீல வாக்கில் சின்னதாக போட்டுக்குங்க. இல்லை நீங்கள் சதுர வாக்குலையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் வந்துங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. எந்த காயுமே நம்ம வேண்டான்னு ஒதுக்கவே கூடாது. எல்லா காயிலையும் ஒரு சிறப்பான இது சத்து வந்துங்க பெண்களுக்கு இருக்குதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க. உடம்புக்கு காய்கறிகள் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் மட்டன் சிக்கன் வாங்க முடியலைன்னா கூட டெய்லி 2 காய் சாப்பிடுங்க. பொரியலுக்கு ஒரு காய் போடுறங்க, குழம்புக்கு ஒரு காய் போடுங்க. கத்திரிக்காய் நான் எவ்வளவோ பண்ணியிருப்பேங்க. ஆனால் இன்றைக்கி பொடிகறி ஸ்டைலில் பண்ணலான்ட்டு தாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. வர கொத்தமல்லி போடுங்க, சரிங்களா. ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அதையெல்லாம் கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டு கத்திரிக்காய் அறுக்கும்போது சொத்தை கத்திரிக்காய் இருக்குதான்னு பார்த்துருங்க. பார்த்திங்களா, ஒரு சொத்தை வந்தது எடுத்து போட்டேங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்துங்க எல்லாத்துலேயுமே சொத்தை கத்திரிக்காய் ஏதோ ஒன்று வருங்க. அதை நம்ம நல்லது மட்டும் இருக்குதான்னு பார்த்து இப்படி திருப்பி பார்த்து தான் செக் பண்ணி போடணுங்க. இதாக இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. கத்திரிக்காயெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க போயிடலாங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் அறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானுன்னு நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் விட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. ஆயில் சூடானுன்னா கடுகுளுந்து பருப்பு 1 ஸ்பூனுங்க, ஜீரகம் 1/2 ஸ்பூன் வேணுன்னா போட்டுக்கலாங்க. நான் கடுகுளுந்து பருப்போடைய ஜீரகமும் சேர்த்தி போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கடுகு பொரிஞ்சு நல்லா வந்த பிறகு இதோட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. 4 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கீத்துங்க, பூண்டு 2 பல் பூண்டு, பூண்டும் இஞ்சியும் கொரன்னு அரைச்சிட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒன்று பெரிய தக்காளி போட்டுக்கிறேங்க. சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. நல்லா சிம்மில் வச்சு பரட்டி விட்டே இருங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு இதை வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் தாங்க, உங்கள் விருப்பம் தான் பெருங்காயத்தூள் போடுறது. நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, போதும். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் கத்திரிக்காயை வணங்க விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வணங்கட்டுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. பொடி உப்பே போட்டுக்குங்க இதுக்கு. ஏன்னா நம்ம அப்படியே எண்ணெயிலேயே தான் வணக்க போகிறோம். தேவையான அளவு கத்திரிக்காய் தேவையான அளவு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க. நீங்கள் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்து வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. நல்லா வெந்த பிறகு இந்த கொத்தமல்லி, ஜீரகம், மிளகெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம்லங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதையும் போட்டாச்சுங்க.
எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சோம்னா கத்திரிக்காய் அப்படியே வெந்துடுங்க. எப்பவுமே எந்த காயாக இருந்தாலும் மூடி வச்சு செஞ்சு பாருங்கள், சீக்கிரம் வேகும். அதனோட கம கமான்னு மணப்புத்தன்மையும் வந்து வெளியில் போகாமல் இருக்குங்க. நல்லா பரட்டி விட்டுறலாங்க. காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் பொடிகறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாட்டிலலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, உங்களோட இது தாங்க. நான் மெயினாக சாப்பாட்டுக்கு தாங்க இது செய்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஹை பட்டனை தட்டிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ஆளுங்கிற பெல் பட்டனை எப்பவுமே கிளிக் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. எடுத்து அப்புறமா வேறு பவுலில் மாற்றிக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.